ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்இஏ கவுன்சிலிங் 2024க்கான ஸோ ஒரு மிக மிக முக்கியமான ஒரு 3 டவுட்ஸ் உங்ககிட்ட இருக்குது. ஸோ அந்த டவுட்ஸை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ வீடியோ மேக்கப் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் டவுட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரவுண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 ஆக்சுவலி ப்ரீவியஸ் இயர் அப்படி இருந்துச்சு. அதுக்கு முந்தின வருஷம் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 வரைக்கும் இருந்துச்சு. ஸோ இந்த டைம் வந்துட்டு ரவுண்ட்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்ஸ் எல்லாத்துக்குமே எழுந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு பதில் என்னன்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ ரவுண்ட்ஸ் வந்து குறைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையவே கிடையாது, சரிங்களா? ஸோ அப்படியே எடுத்துக்கிட்டாலுமே ஒரு 25% தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 ஆஸ் பர் நான் ஷெடியூலை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ப்ரீவியஸ் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 7.5 ரிசர்வேஷன் ஸ்பெஷல் கேட்டகரிஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22/7 அப்போ கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ மேபி நான் ப்ரீவியஸ் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இல்லையா? ஸோ உங்களுக்கு இன்னைக்கெல்லாம் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25 சம்திங் வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் பர் இந்த ஷெடியூல் வரையும் முடிச்சிடலாம். அண்ணா யூனிவர்சிட்டி அதாவது ஏஐசிடி சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த இதையுமே வந்து வேலை பண்ணலாம். என்ன சொல்லியிருக்காங்க, செப்டம்பர் 15 வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் இயர்க்கான இன்ஜினியரிங் காலேஜஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இது மூலிமா சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ரேங்க் டெஸ்ட் வருது. அந்த 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஷெடியூல்ஸ் வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ 22ஆம் தேதி ப்ரீவியஸ் இயர் ஷெடியூலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22ஆம் தேதி தெரியுது இல்லையா? ஸோ அந்த 22ஆம் தேதி ஆரம்பித்தாலுமே கூட நமக்கு வந்து முடிச்சிடலாம். பட் எனிவே ஒரு 23, 24, 25 அந்த டேட்டில் ஆரம்பித்தாலும் கண்டிப்பாக 3 ரவுண்ட்ஸ் கவுன்சிலிங் கண்டிப்பாக நடக்கும். ஸோ எந்த விதமான இதுவுமே வந்துட்டு கிடையாது, சரிங்களா? ஸோ ரவுண்ட்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. பட் எனிவே நம்ம ஷெடியூல் வரட்டும், வெயிட் பண்ணுவோம். ஸோ நமக்கு வந்து 10 வந்துட்டு வரப்போகுது, சரிங்களா? ஸோ அப்போவே வந்துட்டு உங்களுக்கான அந்த ஷெடியூல்ஸ் எல்லாமே வந்து வந்துடும். ஸோ அதை பற்றி வீடியோ நான் அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் பேசுகிறேன், சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு இது வந்து ஓகே. ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ அதாவது 200 to 190 வரைக்கும் இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸில் வந்துட்டு குறையறதுக்கான வாய்ப்புகள் 0.5 or 1 மார்க்ஸ் வந்து குறையலாம். ஸோ அந்த 180லேருந்து கிராஜுவலி 2 to 3 மார்க்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியோட பாஸ் பர்சன்டேஜும் கம்மி, சரிங்களா? ஸோ மெயின் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய பாஸ் பர்சன்டேஜ் கம்மி அண்ட் ஆல்சோ நிறைய வந்து சென்டம்ஸ் எடுத்திருக்கா அப்படின்றனால அந்த 200 to 190 இருக்கு இல்லையா? அந்த ரேஞ்சில் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காம்படிஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி வந்து தவிர்த்துக்கலாம், காம்படிஷன்ஸ் எப்படி நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ சாய்ஸ் லிஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் நிறைய சாய்ஸஸ் வந்து கொடுக்கறது மூலிமா அதை வந்து ரெடியூஸ் பண்ணலாம், சரிங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இன்னும் அடுத்த பாயிண்ட் வந்துட்டு சீட்ஸ் வந்துட்டு டிக்ரீஸ் ஆயிருக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்றதா. ஸோ சீட்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்றத எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ நான் இதை வந்து நிறைய டைம் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ ப்ரீவியஸ் இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸஸ் வந்துட்டு 2,21,190 சீட்ஸ் வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ அதுவே வந்துட்டு ஃபில் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 1,69,887 தான் வந்துட்டு ஃபில் ஆச்சு. ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் காட்டிலும் சீட் பர்சன்டேஜ் வந்துட்டு ஃபில் ஆனது வந்துட்டு அதிகமாக தான் இருக்குது, சரிங்களா? பட் இருந்தாலுமே கூட டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸில் ஃபில் ஆனது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு தான் வந்துட்டு ஃபில் ஆயிருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி இன்னும் நிறைய சீட்ஸ் வந்துருக்கு. ஸோ அதனால சீட்ஸ் வந்து யாருக்குமே இல்லாமல் போகாது. கண்டிப்பாக சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்குது. இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொல்கிறதோட சீட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம், சரிங்களா? ஸோ அண்டு இந்த பக்கம் 7.5 ரிசர்வேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12,000 சீட்ஸ் டோட்டலாக இருந்திருக்கு. பட் நமக்கு ஃபில் ஆனது வந்து 9,960 தான் வந்து ஃபில் ஆயிருக்கு, சரிங்களா? ஸோ ரிமைனிங் வந்து ஒரு 2,000 கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீட்ஸ் வந்து வேகன்சி இருந்திருக்கு. ஸோ அதனால் 7.5 ரிசர்வேஷன்ஸ் ஆல்சோ உங்களுக்கு 2,000 சீட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக சீட்ஸ் வந்துட்டு கிடைக்காம போகுமா அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடையவே கிடையாது, சரிங்களா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ் எவ்வளோ இருக்காங்க அப்படின்றத மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸோடைய அந்த டெய்லி ரிப்போர்ட் இருக்குல்ல, ப்ரெஸ் ரிலீஸ் இருக்கும் இல்லையா, அதுதான். ஸோ டோட்டல் அப்ளிகேஷன்ஸ் எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் வரை பார்த்தீங்கன்னா 2,48,848 வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2,04,439 தான் வந்துட்டு அதாவது பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணவங்க எத்தனை பேர் அப்படின்னா 1,76,1
145. ஸோ ஃபைனல் கேண்டிடேட்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1,76,145. சரிங்களா? ஸோ இந்த ப்ரெஸ் ரிலீஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ 1,69,887 இத்தனை இதாக இருக்கு. ஸோ அப்போது நமக்கு 1,76,000 வந்திருக்கு இல்லையா? ஸோ அந்த 76ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீட்ஸ் அதிகமாக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ போன டைம் ஃபில் ஆனதோட அதிகமாக தான் இருக்குது. அண்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா 7.5 இன்க்ளூடடாக தான் இருக்குது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் 1,76,000 சொன்னோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேபி இந்த ஜென்ரலில் பார்த்தீங்க அப்படின்னா 1,60,000 70 அது மாதிரி வருவாங்க. அண்ட் 7.5ல ஒரு 10,000 வந்தாங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே சீட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ சீட்ஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்ற ஒரு பயம் வேணாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.